ஸோ வெல்கம் பேக் டு நான் போகிறேன். நான் சொர்க்கவாசல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறேன். கொஞ்சம் லேட் ஆச்சுங்க வர நான் ரியாக்ட் பண்ண வரதுக்கு. ஸோ வாங்க பார்த்துருவோம் ட்ரெய்லர் எப்படின்னு சொன்னால். ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ். ஏன்னா ஒரு ஜானர் ஷிஃப்ட் ஃபார் அஜய் பாலாஜினா, ஒரு வேறு ஜோனில் அஜய் பாலாஜினா பார்க்க போகிறோம். அது எனக்கு ஆக்சுவலாக ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் தருது. இன்னொன்று வந்து டீசர் வாஸ் ரியலி ப்ராமிசிங். அமேசிங்கான ஒரு அமேசிங்லி கட் டீசர் அது. வாங்க பாப்பா எப்படின்னு சொல்லி. ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. Nice. Indian prison historyலயே and it's a true story. Yeah. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. nasty. நரகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொர்க்கத்துக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னா அவங்க அதை கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை இல்லை. அந்த நரகத்துல தப்பிக்கணுன்ற வெறியில. ஜெயில்னா போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நீ தனியா ஒரு சாம்ராஜ்யம் வச்சு நடத்தக்கூடாது. இது எங்க இடம்? இங்க யாரா ஆனாலும் செல்வாக்கு பயங்கரமா இருக்குது. இனிமேல் ஜெயில நம்ம கண்ட்ரோல். இங்க நம்ம போலீஸா அவன் போலீஸா? யார் என்ன பண்ணாலும் சகிச்சு தான் போகணும்ல. நீங்க எல்லாமே எதுவும் சரியா பட்டு. நீ வெளியில போகணும்னு கேட்டேன். நான் ஒரு வழி சொன்னேன். இங்க யார் போலீஸ் யார் அக்யூஸ்ட்னே தெரியல. அனி வாய்ஸா? ஓய் செம்ம ஷாட். பயங்கரமா இருக்குப்பா. அப்படி ஒரு சாவி ஒருத்தங்கிட்ட கிடைச்சா அவன் அந்த கதவை திறந்துட்டு போக மாட்டான், உடைச்சிட்டு போவான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைலாக்ஸ் செமையாக இருந்துச்சு. ஓகே அவ்வளோதானே. ஓகே ஓகே வேர்ல்டு வைட் ரிலீஸ். அப்போ யூகேலேயே ரிலீஸ் ஆகும் ஹோப்ஃபுல்லி அடுத்த வாரம் ரிலீஸில் பார்க்கலாம். என்னது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமேசிங் டைலாக்ஸ், செம்ம டைலாக்ஸு நல்லா இருந்துச்சு. 2-3 டைலாக்ஸ் வருது, பட் ஸ்டில் நல்ல டைலாக்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட். செகண்ட், சினிமோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் போத் வர் அமேசிங்லி அமேசிங். செம்மையாக இருந்துச்சு. டிஓபி வந்து பிரின்ஸ் ஆண்டர்சன் சொல்கிறது பண்ணியிருக்காரு. என்ன ரொம்ப யூனிக்காக தெரியுதுன்னா, எப்பயுமே வந்து நம்ம ரொம்ப லைட்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணோன்னா அந்த ஆர்டிஃபிஷியலிசம் வெளியே வரும். இது சினிமா பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து எக்ஸாக்ட் அது எதிர்மறையாக வெற்றி பாரதி சார் படம் மாதிரி ஒரு மாதிரி ராவான ஒரு லைட்டிங்கில் போகிறது, அதுக்கப்புறம் கலர் கிரேட் பண்ணுறது, அதோட சினிமாட்டிக் லுக் கொடுக்குறது. ஓகே, இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல நல்லா லிட் பண்ணி சில ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ஸ்டில் இட்ஸ் க்ளோஸ் டு ரியாலிட்டி அப்படின்ற ஒரு ஜோனில் இருக்குது. அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ராவாக அந்த ஜெயிலில் காமிக்கும் போது ஒயிட் ஷார்ட்ஸ் போகும்போது எங்கேயுமே ஒரு பிசுறு இல்லை. அந்த ரா சன்லைட்டில் இருக்கிற சீக்வன்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரியலாக நல்லா இருக்குது. இங்கே நம்ம போலீஸா அவன் போலீஸ்? அதை ரொம்ப அழகாக லிட் பண்ணி அந்த க்ளோஸ் டு ரியாலிட்டி அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தோணுது. முக்கியமாக அந்த ஜெயிலில் நடக்கிற ஒயிட் ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, பார்க்க பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வெல் லிட் சீன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சீன்லாம் வைக்கும் போது நீங்கள் ரொம்ப அடுத்தடுத்த ஷார்ட் அந்த மாதிரி நேச்சுரல் லைட்டிங் இதெல்லாம் கூட லைட்டிங் தான், ஆனால் பட் ஸ்டில் இட் ஹேஸ் தட் ரா லுக் டு இட். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிச்சி அது பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதனால் டிஓபி பயங்கரமாக ஒரு வேலை பார்த்துருக்காருன்னு எனக்கு தோணுது. அது விஷுவலாகவும் பயங்கரமாக கன்வெர்ட் ஆகிருக்கு. எங்கேயுமே வந்து இது எப்படி சொல்கிறது, ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து படம் தான் அப்படின்னு தெரிஞ்சாலும்
அந்த ரியலிசம் நல்லா இருக்குது. இது ஒரு ஜெயில் படம், அதுக்குள்ளே நடக்கிற அந்த கிரிட்டினஸ், அந்த டார்க்னஸ், அது ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க எனக்கு தோணுது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து அனிருத் வாய்ஸான்னு எனக்கு தெரில, அனிருத் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு. இஃப் ஐம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. அனிருத் வாய்ஸாக இருக்கலாம், தெரியவில்லை. வோக்கல் தானே, ரைட்டு, ஒருத்தர் போட்டிருக்காரு வோக்கல்னு, ஐ திங்க் ஸோ, இட்ஸ் அனிருத் வோக்கல்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். மியூசிக் வாஸ் அமேசிங், சூப்பராக இருந்துச்சு மியூசிக்கு. அண்ட் கிறிஸ்டோ சேவியர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இப்போ நாட் ராங், பார்த்தேன் நீங்கள் கிரெடிட்ஸில் முதல் கிறிஸ்டோ சேவியர். செம்ம மியூசிக்கு, ஃபுல்லாக ஸ்கோராகவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அனிருத் போர்ஷனும் நல்லா இருந்துச்சு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்ங்க. ஏன்னா ப்ரொமோஷனாகவும் எக்ஸ்டென்சிவாக தான் பண்ணிட்டுருக்காங்க ஆர்ஜே பாலாஜி. எப்பயுமே தான் படத்துக்கு ப்ரொமோஷன் வந்துட்டால் தலைமை இறங்கி செய்கிற சம்பவமே வேறு. அது எப்பயுமே அப்படி தான். ஐ ரியலி ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் தட். ஆல் ஏரியாலையும் நான் கவர் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு கவரேஜ் பண்ணுவார் எப்பயுமே. ஸோ எனக்கும் வந்து திடீர்னு என்னடா ஆர்ஜே பாலாஜி நான் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு, இன்னும் திடீர்னு இவரெலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பார்த்தா சொர்க்கவாசல் இந்த மாதம் ரிலீஸ்னே எனக்கு தெரியும். சொர்க்கவாசல் படம் வருதுன்னு தெரியும், ஆனால் இந்த மாதம் ரிலீஸ்னு சத்தியமாக தெரியல. டீசரில் கூட சொன்னாங்கன்னா ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியல, அது ஞாபகம் வரும். இன்டர்வியூவில் வந்து இவர் பண்ண மாட்டார், இது இப்படிலாம் என்ன படம் வருதுன்னு போய் பார்த்தா சொர்க்கவாசல் இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அடப்பாவீங்களா, நான் தான் லூஸா அப்படின்ற மாதிரி வச்சு கிடச்சில. ஸோ ஓகே, ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ். இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ டைரக்டர் படம். ஸோ அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ரியலி ப்ராமிசிங்காக இருக்குது. அண்ட் ஆர்ஜே பாலாஜிக்கும் வேறு ஜோனில் அவரை பயங்கரமாக அது வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகுது அப்படின்றது, ஒரு ஆக்டிங்கில் ஒரு எக்ஸ்ப்ளரேஷன் பயங்கரமாக ஒன்று இருக்க போகுது அப்படின்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பார்ப்போம். நன்றி.